பாட்டி வேலு நாச்சியாருடைய நினைவிடமும் அவருடைய நினைவை தாங்கி நிற்கிற எந்த சிலையும் இந்த ஒரு இடத்தை தவிர எங்கும் இல்லாதது. மற்றவர்களின் சிலையின் உயரம் என்ன, அங்கே நிற்கிற எம்ஜிஆர்களுடைய சிலையின் உயரம் அளவு கூட நமது வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருடைய சிலை இல்லை. வேறு எங்குமே நிறுவதற்கு தகுதியற்றவளா நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் என்பதை வீர மறவர்கள் நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் உறுதியாக ஒரு நாள் இந்த நிலத்தை கைப்பற்றி ஆளத் தொடங்குகிற போது சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து வெளியே நீங்கள் வருகிற போது என் பாட்டியின் சிலையை பார்த்துதான் இந்த மண்ணுக்குள் நுழைய முடியும். மாபெரும் சிலையை நிறுவி வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று நான் நிறுவி எழுதி வைக்கவில்லை என்றால் நான் பிரபாகரனின் மகன் கிடையாது. இந்த நினைவிடங்களை எல்லாம் கண்டவர்கள் எல்லாம் கடற்கரையில் படுத்துறங்கி பல நூறு கோடிகளுக்கு சமாதி கட்டி வைத்திருக்கும் போது இவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டுகிற காலம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய பாட்டி நினைவிடம் எத்தனை என் தம்பி தங்கைகளுக்கு தெரியும். இந்த மரத்துக்கு கீழே உள்ளே ஒரு கோழிக்கூட அளவு நீங்க குனிந்து போனால்தான் பார்க்க முடியும். திட்டமிட்டு தமிழருடைய வீர குறியீடுகள், அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டனார் மருதுபாண்டியர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி திரும்புகிற இடத்தில் நமக்கு எவ்வளவு வெறியும் கோபமும் ஏறுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் மறைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வாழாது என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். அப்படி வரலாற்றை மறந்துவிட்ட இனம் நாம் என்பதாலேயே, வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் என்பதாலேயே சாதி மத உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு நாங்கள் பெருமைமிக்க தமிழர் என்கிற இன உணவை மறந்துவிட்டு இன்னைக்கு வந்தவன் போன இடத்தெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எந்த உரிமையும் நமக்கு இல்லை. அதை போல இந்த நிலத்திலே போராடி இந்த மண்ணின் அடிமைத்தனத்தை அறுப்பெரிய தூக்கிலே தொங்கிய வீர மறவர்கள் நம்முடைய பாட்டனாருக்கு இதே சிவகங்கை என் மண்ணினுடைய தலைநகரிலேயே மிகப்பெரிய வெண்கல சிலைகளை நிறுவேன் என்று உங்கள் மகன் நான் உறுதி தருகிறேன். அப்படி கடையலு வல்லர்கள் பாரி, ஓரி, பேகன், காரி, ஆய், நல்லி, அதிகமான என்று வல்லர்கள் இருந்திருப்பார்கள். நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லலாக இருந்தது தமிழர் என வரலாற்றில் தான். முல்லை கொழுக்கி பேரை கொடுத்து விட்டு சென்றார். ஒரு குச்சியை கொண்டு விட்டு சென்றிருக்கலாம், அல்லது அரண்மனைக்கு போய் அங்கு ஒரு முல்லைக்குடி தத்தளித்து தவித்து நிற்கிறது, ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம். நாம் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த செடிக்கு ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்த பாரி தான் ஏறி சென்ற தேரையை நிறுத்திவிட்டு சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானதாக உங்களுக்கு தெரியலாம், முட்டாள் மன்னன் என்று கூட எண்ணலாம். ஆனால் அந்த செயலில் மேலோங்கி இருப்பது தமிழ் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமைமிக்க பாரி அந்த பரம்பு மலை இன்னைக்கு சொந்த நிலங்களாக ஆக்கிரமிக்கப்பட்டு கல்குவாரிகளாக நொறுக்க இருப்பதை அறிந்து இதயம் நொறுங்கி விழுகிறது. நான் வென்று முடித்து வந்த பிறகு அதையெல்லாம் விரட்டி அடித்து மலையை காத்து பாரியின் பரம்பு மலை, பாட்டனாரின் பரம்பு மலை என்று பெயர் நாட்டி நிறுவேன் என்பதை உறுதி தருகிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நீங்கள் நம் இன வரலாற்றை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கல்கள் என்ன? சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்க விளைநிலங்களை பறிக்கிறார்கள். நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். பேராபத்தை தருகிற மின் உற்பத்தி நிறுவனங்களை, நிலையங்களை, அணு உலை, அனல் மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இவையெல்லாம் அரசு வைத்துக் கொள்ளும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி 66,000 ஏக்கரை ஆக்கிரமிச்சு அவர்கள்
அந்த நிலக்கரியை எடுக்கிறார்கள். நம்முடைய வளங்களை இந்திய நிலமெங்கும் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள். நரிமணம் பெற்றோரை எல்லோரும் எடுத்துச் செல்கிறார்கள். அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் மின்சாரத்தை எல்லாரும் பிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவரவருடைய நீர்வளம் அவரவருக்கே என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள். தமிழர்களின் பேரன்பையும் பெருந்தன்மையும் ஏமாளித்தனம் இழிச்சவாய்த்தனம் என்று கருதுகிறார்கள். இதை நீங்கள் நன்கு எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் தீர்ந்து விடுகிற வளங்களை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று ஒரு வரட்டு வாதத்தை முன்வைப்பார்கள். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, வளர்ச்சி என்கிற பெயரில் எங்களை வீழ்ச்சியுற வைப்பதற்கு எதிரானவர்கள். நாங்கள் மின்சாரம் தயாரிக்க மாற்று வழி இல்லையா, இருக்கிறது என்பதை நாங்களே முன்வைக்கிறோம். நீங்கள் ஏன் நிலத்தை நோண்டி என் தாயின் ஈரக்குலையை அறுத்து அதிலிருந்து நீங்கள் நிலக்கரி பழுப்பு நில மின்சார பழுப்பு கரி மின்சாரத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும்? அது தீர்ந்து விடுகிற வளம். இன்னும் கொஞ்ச நாள் தோண்டலாம். ஒரு பெருந்துயரம் இந்திய வடபுரிய நிலப்பரப்பில் 81 விழுக்காடு நிலக்கரி என்னுடைய நிலத்தில் தான் இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அதனால்தான் இதை குறிவைக்கிறேன். அந்த நிலத்திலே அன்பு சொந்தங்களே, போரின் பேரழிவிற்கு பிறகு மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிடலாம், மறுபடி குடியேற்றிடலாம். ஆனால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எடுத்த இடத்திலே நீங்கள் அந்த காலி பண்ணி போயிட்டான், நிலக்கரி தீர்ந்துருச்சுன்னு வெளியேறிட்டான்னா அந்த இடத்தில் மறுபடி மக்களை குடியேற்ற முடியாது. இதுவரை 66 ஏக்கரை எடுத்திருக்கான், இன்னும் எடுக்க துணிக்கிறான். அது தீர்ந்து விடுகிற வளம். தோண்ட தோண்ட கொஞ்ச நாள் தான் எடுத்தா முடிஞ்சிடும். அதனாலதான் நீ மறுபடியும் 26 ஏக்கர், அப்புறம் 36 ஏக்கர் அப்படி ஆக்கிரமிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் நிலத்தை கொடுத்துறேன், வளத்தை எடுத்துறேன், வீட்டை இழந்துறேன், வாழ்விடத்திலிருந்து வெளியேறிடுறேன். ஆனால் அங்க வேலை வாய்ப்பு எனக்கு இல்ல. 299 பேர் எடுத்தார்கள் கடந்த ஆண்டு. ஒரு தங்குரை இனம் சார்ந்தவள் தமிழன் இல்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமைவா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஏமாளிகளாக என் இன மக்கள் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள். தடுத்து நிறுத்தி போர் புரிந்து வெள்ளவிடா என்று சொல்வதற்கு ஆட்சி அதிகாரமற்ற அடிமைகளாக நாங்கள் இருப்பதால் அது நடக்கவில்லை. அதே மாதிரி அணு உலையில மின்சாரம் எல்லோருக்கும், அழிவு எனக்கு, மின்சாரம் எல்லோருக்கும் என்று பிரிக்கிறார்கள். மாற்று இருக்குது. என்ன செய்யலாம்? காற்றாலை மின்சாரம். காற்றுக்கு, நீருக்கு, நிலத்துக்கு எந்த பாதிப்பும் வராத, இயற்கைக்கு எந்த கேடும் வராத, சூரியனுக்கு எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம். சூரிய ஒளியில் மின்பூங்கா, காற்றாலை தீர்ந்து விடாத வளம். எப்போதும் காற்று இருக்கிறது. சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம். சூரிய ஒளியை விளைநிலங்களை ஆக்கிரமித்துத்தான் போட முடியுமா? எல்லா வீடுகளின் மேற்கூரையும் சூரிய ஒளி மின்தகடு. கழிவறை கட்டினாயா, பேருந்து நிலையம் கட்டினாயா, கல்லூரி கட்டினாயா, பள்ளிக்கூடம் கட்டினாயா, எந்த கட்டடமாக இருந்தாலும் மேற்கூரை போய் பாரு அருகில் இருக்க கேரளாவில். அல்லது விளைச்சலுக்கு பயன்படாத நிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கடலுக்குள்ளே மின்தகடை, சூரிய ஒளி மின்தகடை பதித்திருக்கிற நாடுகளை பாருங்கள், தட்டி பாருங்கள். வரைகளில் கடல் அலையில் ஜப்பான் மின்சாரம் தயாரிக்கிறது, ஆஸ்திரேலியா மின்சாரம் தயாரிக்கிறது, அரபு நாடுகள் தயாரிக்கிறது. கடல் அலையில் சூரிய ஒளியில் மின்தகடை. இதில் பாருங்கள், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம். இந்த மின்சாரத்தை எல்லாம் தனியாருக்கு கொடுத்து விட்டு பேராபத்தை விளைவிக்கிற இந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசு வைத்துக் கொள்வது. ஏனென்றால் தனியார் முதலாளிகளை எதிர்த்து நாம் போராடும் போது அது கண்டுகொள்ளாது. நம் இந்த அரசு பேராபத்தை தருகிற அணு உலை, ஆனால் இந்த நிலக்கரி எதிர்த்து போராடினால் நம்மளை தாக்கி அழிக்கும். அரசை எதிர்த்து அதிகாரமற்ற எளிய மக்கள் போரிட முடியாது. அதனால் பெரும் லாபம் ஈட்டுகிற தொழிலாக இயற்கை பேரிடரற்ற மின் உற்பத்தியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், கமுதியிலே 5000 ஏக்கர் 20 கிராமங்களை வெளியேற்றிவிட்டு அதானி மின்பூங்கா அமைக்கிறதுக்கு 4000 கோடி தான் அதானி முதலீடு செஞ்சிருக்கிறார். உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்கள், இந்த 4000 கோடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இல்லையா? இருக்கவில்லையா? 4000 கோடி தமிழ்நாடு அரசே அந்த மின்பூங்காவை அமைத்திருக்க முடியாதா? குடியிருப்புகளை, கிராமங்களை காலி செய்வதற்கு பதிலாக வரட்டு காடுகளை, குண்டு குன்றுகளாக இருக்க மலை முகடுகளை அதன் மேலே மூடி நீங்கள் மின்பூங்கா அமைக்க முடியாதா? செய்திருக்கலாம். ஆனால் பொறுப்பற்ற ஆட்சியாளர்களிடத்திலே நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டதால் இவ்வளவு பின்னடைவை நாம் சந்திக்கிறோம். எனவே அன்பிற்குரிய மக்கள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரும்போது விளைநிலங்களை ஆக்கிரமிக்க விட மாட்டோம். சிப்காட் தொழிற்சாலை, நச்சு ஆலைகள், எந்த நச்சு தொழிற்சாலைகளும் உள்நுழைய விடமாட்டோம் என்கிற உறுதியை
என் பாட்டியார் வேலுநாச்சியார் மேல ஆணையிட்டு நான் உறுதியளிக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், நீங்கள் கடைசியாக எல்லோரையும் நம்பி பார்த்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்புங்கள்.